ஜிகர்தண்டா திரைப்படத்தின் மூலமா தேசிய விருது பெற்ற நம்ம பாபி சிம்ஹா அவர்கள் அந்த படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தார். இப்போ சில படங்கள்ல ஆன்டி ஹீரோவாவும் நடிச்சிட்டு இருக்காரு. கீர்த்தி சுரேஷ் கூட நம்ம பாபி சிம்ஹா அவர்கள் ஜோடி சேர்ந்த திரைப்படம் தான் பாம்பு சட்டை. இந்த திரைப்படத்துல தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடிச்சதா சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ முன்னாடி இந்த திரைப்படத்தை வந்து டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. கீர்த்தி சுரேஷ் இப்போ வந்து ஒரு முன்னணி கதாநாயகியா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் நடிச்ச திரைப்படம் பாம்பு சட்டை திரைப்படம். அந்த திரைப்படம் இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளோ லேட்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்காக நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பாம்பு சட்டை திரைப்படத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்மாவுமே வந்து ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அதுவுமே இல்லாமல் இந்த திரைப்படத்தில் பாபி சிம்மா அவர்கள் நிர்வாணமாகவும் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது, பாபி சிம்மா அவர்கள் நிர்வாணமாக நடிச்சிருக்காரு? ஆமாங்க, நிர்வாணமாக நடிச்சிருக்காரு. ஏன்னா வந்து அது ரொம்ப தேவைப்பட்டது இந்த கதைக்கு, அதனால தான் வந்து அவர் அப்படி நடிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் அவர்கள். சரி, இந்த படத்தை நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிசம்பர் 30 ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு குட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், இல்லை பாபி சிம்மா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நிர்வாணமாக வந்திருக்காரு. ஆல்ரெடி சென்சார் போர்ட்லேருந்து எங்களுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் வந்திருந்தாலும் பாபி சிம்மா நிர்வாணமாக நடிச்சிருக்க காட்சிகள் எல்லாத்தையும் எங்களை கட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அது எப்படி நாங்கள் கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். திரும்ப சர்டிஃபிகேட் வராமல் இந்த படத்தை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால படக்குழுவினர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா நாங்கள் தணிக்கை குழுக்கு இந்த படத்தை சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த திரைப்படத்தை டைரக்டர் ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இதுலேயும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என்னங்க பண்ண முடியும்? மேலும் சினிமா செய்திகளுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபில்மி பீட்.